Hi friends, welcome to Miss Walk Tamila. நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். நான் வந்து ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். ஸோ இன்னைக்கு நம்ம காமிக்க போகிறது இன்ட்ரெஸ்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கு செய்யறதுக்கு வந்து மேக்ஸிமம் 15 minutes தான் ஆகும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிற குவிக் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் இன் அண்டர் 10 minutes ஃபார் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பினச் ஆம்லெட். இதை ஏன் வந்து நம்ம ஆம்லெட்டுன்னு சொல்கிறோன்னா, இது டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஆம்லெட் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் எக் அளவுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வித் இந்த கீரையோட ஃபைபரோட. ஸோ நோ தோசை மாவு, நோ வரிஸ், ஸ்பினச் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே வந்து 1 கப் பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், கழுவி வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பியூரியாக அரைச்சிக்கலாம். இந்த ஸ்பினச்சை நம்ம ஒரு பேஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிஞ்ச் ஓமம், ப்ளஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஆனியன், இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். அதே அளவுக்கு டொமேட்டோ, இதோட நம்ம அரைச்ச அந்த கீரையுடைய பேஸ்ட். சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட பாலக்கீரை இல்லைன்னா நீங்கள் அரைக்கீரை கூட இதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கசப்புள்ள அந்த மேத்தி அந்த மாதிரி கீரை மட்டும் வேண்டாம். ஒரு லைட்டாக டேஸ்ட் இருக்கிறது சிறுகீரை போடலாம், அரைக்கீரை போடலாம், பாலக் போடலாம். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா இதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டை மாற்றாது. கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை சாப்பிட்ருவாங்க. இதை வந்து ஒரு கட்டி இல்லாத பேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். தோசை மாவு பதத்துக்கு தான் நம்மளுக்கு வேணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா கீரையிலேருந்து உங்களுக்கு ஃபைபர் கிடைக்க போகுது, அயன் கிடைக்க போகுது, ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்க போகுது. அதே மாதிரி கடலை மாவுலேருந்து வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவுமே ப்ரோட்டீன் கிடைக்க போகுது. ப்ளஸ் மேலே வந்து நம்ம லைட்டாக பன்னீர் தூவோம். ஸோ அதுலேருந்தும் உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் டி கிடைக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து இதை கரைச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிடலாம். ரவா தோசை அளவுக்கு வந்து உங்களுடைய பேன் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுற தோசையெல்லாம் பண்ணும்போது பேனுடைய ஹீட் வந்து மிதமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஆர்டினரி நீங்கள் தோசை பண்ணும்போது கூட பேன் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா உங்கள் மாவு இதை டச் பண்ணோடனே வேக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து அப்படி அதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒட்டிடும். ஸோ எப்போதுமே வந்து நீங்களே ஸ்ப்ரெட் பண்ணுற தோசைனா பேன் வந்து மாட்ரேட் ஹீட்டில் தான் இருக்கணும். நீங்கள் ஊற்றுற மாதிரி தோசைனா பேன் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ நம்ம பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கரண்டி மாவு போட்டுடலாம். இது ரொம்ப தின்னாக நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆம்லெட் மாதிரி நம்மளுக்கு அது வந்து ஒரு பைட் இருக்கணும், ரொம்ப கிறிஸ்பியாக வரக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக சைடில் வந்து நெய் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து பெப்பர் தூவுங்க. அது உங்களுக்கு ஒரு ரியல் ஆம்லெட்டுடைய ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் நான் வந்து இங்கே துருவின பன்னீர் வச்சுருக்கேன், இதுவும் லைட்டாக வந்து நான் மேலே வந்து போட போகிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மஷ்ரூம்ஸ் ரோஸ்ட் பண்ணி போடணுன்னா கூட மஷ்ரூம்ஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆம்லெட்டோட. ஸோ கொஞ்சம் மிதமான தீயில வச்சு நீங்கள் இதை குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வேகும் அந்த கடலை மாவும் சரி, நம்மளுடைய கீரையும் சரி. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான டயட் கொடுங்க, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பிரெயின் க்ரோத்துக்கும் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவை. அண்ட் ஃபர்ஸ்ட் 1000 days எஸ்பெஷலி ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அப்போ வந்து பிரெயின் வந்து மேக்ஸிமம் க்ரோத் வந்து அப்போ தான் நடக்கும். ஸோ அந்த ஒரு 4-5 yearsக்குள்ளே நீங்கள் பிரெயினை வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ அந்த டைமில் வந்து பிரெயினுக்கு எந்த விதமான
இன்சல்ட்டும் நடக்காமல் நம்ம பார்க்கணும். ஸோ மெயின் விஷயம் வந்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுத்து அந்த நியூரோனல் நெட்வொர்க் எல்லாம் வந்து நல்லா வளர்றது வந்து பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் கிட்ஸ், ஹெல்த்தி கிட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தி டயட் கொடுக்கணும். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் டயட். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பன்னீர் போடாமலாம் பண்ணிங்கன்னா இது வந்து 7-8 மந்த்ஸ்லேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய வெஜ் ஆம்லெட் வெந்துருச்சு. ஸோ எடுத்துட்டு இன்னொன்று ட்ரை பண்ணிடலாம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மேலே தூவுற பெப்பர் தான். நீங்கள் மாவு பிணையும் போதே, அதாவது இந்த பேட்டர் ரெடி பண்ணும்போதே பெப்பர் போட்டுட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. மேலே வந்து அதை தூவி பண்ணும்போது தான் ஒரு நல்ல வந்து ஒரு ஆம்லெட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கீரைக்கு பதிலாக வந்து வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு டைப் ஆஃப் கீரை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வெறும் கடலை மாவாக வச்சுட்டு இதில் ஸ்டஃபிங், உங்கள் குழந்தைக்கு எல்லோ கலர் பிடிக்கும்னா வெறும் கடலை மாவாக வச்சுட்டு பம்கின் அரைச்சி போட்டாலும் உங்களுக்கு எல்லோ கலர் வரும். எல்லோ பம்கின் இப்போ வந்து சீசன் அண்ட் பம்கின் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ நீங்கள் பம்கின் வச்சு கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். மேலே வந்து நீங்கள் பன்னீர் போடுங்க, இல்லை மஷ்ரூம் போடுங்க, இல்லை ஒன்றும் போடாமல் விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி தான் இதில் போடணும். அரைச்ச பிறகு ஸ்டோர் பண்ண முடியாது. பட் சப்போஸ் வந்து நீங்கள் முந்தின நாள் வாங்கி வேணும்னா கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு மேலே நீங்கள் அந்த கீரை இலையை வச்சு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 3-4 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் மெயின் விஷயம் அந்த டிஷ்யூ போட்டிங்கன்னா தான் அந்த ஈரத்தை அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு கீரை அழுகாமல் உங்களுக்கு இருக்கும். பாருங்க, இந்த கீரை வெஜ் ஆம்லெட் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கீரையில் இருக்கிற நார்ச்சத்தும் நிறையா இருக்குது. அதே மாதிரி கடலை மாவுலேருந்து ஏகப்பட்ட ப்ரோட்டீன் ப்ளஸ் இந்த பன்னீர்லேருந்து ப்ரோட்டீன் எல்லாமே இதில் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அதை வந்து ஒரு டொமேட்டோ சட்னியோட சர்வ் பண்ணலாம். பட் பேசிக்காக இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிபியை உங்ககிட்ட தோசை மாவு இல்லாதப்பமும் டைம் இல்லாதப்பமும் பண்ணி கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் அதை கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன்.